ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. இந்த எபிசோடில் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் சம்பல்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற கங்காதர் மேகர் யூனிவர்சிட்டியில் தாங்க இருக்கோம். நாம் இருக்கிற இந்த பிளேஸ்க்கு, சம்பல்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ புவனேஸ்வர் சீரீஸில் 2வது வீடியோ. நமக்கு இந்த கங்காதர் மேகர் யூனிவர்சிட்டியில் தான் அகாமடேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்த மாணவர்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்த மாணவர்கள் எல்லாருமே இங்கே தான் தங்கியிருந்தாங்க. நாம் இந்த கங்காதர் மேகர் யூனிவர்சிட்டியிலேருந்து இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு ட்ரெக்கிங் போக போகிறோம். இந்த யூனிவர்சிட்டியோட ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக பார்த்துடலாமா? 1944 சம்பல்பூர் காலேஜ் அப்படிங்கிற ஒரு பேரில் 192 ஸ்டூடெண்ட்டோட ஆரம்பித்தது தான் இந்த யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் 1949 கங்காதர் மேகர் காலேஜ் அப்படிங்கிற நேமாக சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 2015 கங்காதர் மேகர் யூனிவர்சிட்டியாக அப்கிரேட் ஆயிருக்கு. Hi. Bye. Morning. Good morning. How are you? Fine. நாம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மணி போல் எல்லாரும் கிளம்பி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு அரேஞ்ச் பண்ண பஸ்ஸில் ஏறி எங்களோட பயணத்தை தொடங்கினோம். நம்மளோட இந்த பயணத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ்லேயும் ஒரு சிலர் வந்திருந்தாங்க. இந்த சம்பல்பூர் சுற்றி நிறைய லேக்ஸ் இருக்குங்க. முதலாவது ஹரப்படா கிரீன் லேக்கு. இந்த லேக்கு சம்பல்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஜமதல்பள்ளி ஏரியாவில் இருக்குங்க. இது சம்பல்பூர் டவுன்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து ஹொட்டப்பால் லேக்கு. இதுவும் சம்பல்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஹொட்டப்பால் வில்லேஜ் கிட்ட அமைஞ்சிருக்குங்க. அடுத்தது ஹிராகூட் ரிசர்வாயர் லேக். இந்த லேக்கு ஹிராகூர் டேம் ஒட்டி அமைஞ்சிருக்கு. இது போல் பஸ்ஸில் இருந்துக்கிட்டு லேக் வியூவை பார்த்துக்கிட்டு எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். கங்காதர் மேகர் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரியை நெருங்க காட்டுக்குள்ளே நம்ம ஈசிஆர் சாலை மாதிரி ஒரே வேளை தான் பஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே போல் ஹிராகூர் டேமை ஒட்டி தான் நம்மளோட பயணம் இருந்தது. இந்த ஹிராகூர் டேமை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாமா? இந்தியாவோட ஒரிசா மாநிலத்தில் மகாநதி ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த ஹிராகூர் அணை. இந்த ஹிராகூர் அணை சம்பல்பூரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டிருக்கு. மகாநதி ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை சமாளிக்கிறதுக்காக இந்த ஹிராகூர் டேம் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த அணை 1946 15ஆம் தேதி மார்ச் மாதம் ஒடிசாவோட ஆளுநர் சர் அதோரன் இலுயிசால் அப்படிங்கிறவரால் இந்த அணை அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த அணையை பற்றி அரசாங்கத்துக்கு 1947 ஜூனில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. ஏப்ரல் 12 1948 பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரால் இந்த ஹிராகூர் அணையின் முதல் தொகுதியை திறந்து வச்சார். இந்த ஹிராகூர் அணை 1953 கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க.
மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் அந்த டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து சேர்ந்துட்டோம். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒதுக்கப்பட்ட பஸ் எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அவங்க எல்லாருமே இங்கே ரீச் பண்ணிட்டாங்க சீக்கிரமாகவே. நாங்கள் இந்த டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் பஸ்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கங்கே ஹட்டு மாதிரி போட்டு ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு டீ ஷாப்லாம் இருந்துச்சு. நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அங்கங்கே இராணுவ உடையில் செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி எத்தனை வெஹிக்கிள் வந்தாலும் இங்கே நிறுத்துறதுக்கு தேவையான அளவு பார்க்கிங்கும் இருக்குது. டூர் வந்த எல்லாரையுமே ஒரு இடத்துல நிற்க சொல்லி அசம்பிள் பண்ணிட்டு இந்தியாவை பற்றியும் அந்த சம்பல்பூர் அப்படிங்கிற பிளேஸை சுற்றி இருக்கிற கோவில்கள், டூரிஸ்ட் பிளேசஸ் இதெல்லாம் பற்றியும் அந்த டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். कल हो सकता है टूरिज्म मिनिस्टर बने, इसी में से कोई बड़े ओहदे पर जाए। यदि वो नहीं जानेंगे कि टूरिज्म में क्या चुनौती आती है और कैसे टूरिज्म को बढ़ावा दिया जाए, तो शायद उतना सफल नहीं हो पाएंगे। तो आए हैं और आप देख सकते हैं यहाँ का नज़ारा अपने आप में अद्भुत है। ये 300 से ज्यादा युवा साथी एक बार जब भारत माता की जय करते हैं तो लगता है पूरा हिंदुस्तान यहाँ उतर आया। इसका नमूना यदि देखना, अभी आप देख सकते हैं कि जगन्नाथपुरी की धरती, समलेश्वरी माता की ये धरती, अभी हम स्टेट वाइज चलेंगे और अलग अलग स्टेट से जो लोग आए हैं वो अपना जयकारा भी लगाएंगे। यहाँ क्या देखना चाहते हैं, क्या समझना चाहते हैं, उसको देखेंगे। सबसे पहले देखिए, प्रशासन से इतने लोग हमारे साथ आए हुए हैं और सब बढ़ चढ़ कर अपनी भागीदारी दे रहे हैं, व्यवस्था बनाने में दे रहे हैं। अभी हम इधर आएंगे। இந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் அந்த புக்கிங் கவுண்டர் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இந்த டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் அங்கங்கே போர்டு வச்சு என்னென்ன பேர்ட்ஸு, என்னென்ன அனிமல்ஸ் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு என்ட்ரி ஃபீஸாக பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 25 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. நாம் இந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்கிறதுக்கு நடக்க முடியாதவங்க சஃபாரிலையும் பயணம் செய்யலாம். அதுக்கு 12 சீட்டருக்கு 4725 ரூபா கட்டணமும், 8 சீட்டருக்கு 3150 ரூபா கட்டணமும், 4 சீட்டர் சஃபாரிக்கு 2100 ரூபா கட்டணமும் வசூலிக்கிறாங்க. இதோட நேரம் 2.5 மணி நேரம். இந்த சஃபாரியில் நம்ம இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சு பார்க்கலாம்.
டெபிகார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கினது உடனே ட்ரெக்கிங் போயிட முடியாதுங்க. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கும் இந்த காட்டுக்குள்ளே சஃபாரியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு வீடியோவாகவே போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் சஃபாரியில் போகும்போது சஃபாரி 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகாதுன்னும், அந்த சஃபாரியில் பயணம் செய்யும்போது மொபைல்ஸ் சைலண்டில் இருக்கணும்னும், டிஜே மியூசிக் சிஸ்டம்ஸ் இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அப்படிலாம் எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னும், நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே எல்லாம் போகக்கூடாது அப்படின்னும் சஃபாரிக்கும் சஃபாரியில் பயணம் செய்கிறவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸு, பாலித்தீன் கவர்ஸில் நாட் அலவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருந்தா அங்கே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம அனிமல்ஸ் பார்த்தா சாப்பிட எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெட் அனிமல்ஸ்லாம் சஃபாரிலையோ இல்லை நம்ம ட்ரெக்கிங் போகும்போதோ கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காட்டில் ஃப்ளவர்ஸோ இல்லை செடியோ பார்த்தீங்கன்னா அதை பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் தீப்பற்றக்கூடிய விஷயங்களை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங்கே போக முடியும். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங்கோட வீடியோவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ட்ரெக்கிங்கோட முழு அனுபவத்தை அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.